வணக்கம். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 27 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வினாக்கள்: கேரள எல்லையோரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழுது கொண்டிருக்கூடிய வலுத்த பலத்த மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? கேள்வி. ஏலக்காய் சாகுபடி பகுதிகளில் அதிக மழை பொழிகிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய பருவமழை காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குமுளி மற்றும் தேக்கடி பகுதிகளில் இன்றைக்கு மிக கனமழை பொழிந்திருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்? பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கூடிய மழை 3வது நாளாக முக்கோணத்தில் 3 நாளும் சேர்ந்து 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் 35, 38 என்று போனது இன்றைக்கு 25ஆக குறைந்திருக்கிறது. இருந்தாலும் மழைப்பொழிவு இன்னும் மீண்டும் தீவிரமடையும், பரவலாகி இருக்கிறது. இது எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிலச்சரிவு ஆபத்து ஏதும் இருக்கிறதா? மேட்டூர் அணை நிரம்புவது எப்பொழுது? அதே போல பவானி சாகர் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம்? தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு வங்கக்கடலோரம் தூறல் சாரலாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? தென்மேற்கு பருவமழை எத்தனை நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும்? தமிழ்நாட்டில் பொதுவாக எங்கள் மாவட்டம் போது உங்கள் ஊரில் அவங்கவுங்க ஊரில் எப்படி மழை இருக்கும்? அது தொடர்பாக பலர் கேள்விகள் இருக்கிறது. அதில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தேதியில் வானிலை அறிக்கை கேட்டிருக்கீங்க இந்த மாத இறுதிக்குள்ளே. அந்த தேதிக்கும் இதில் சேர்த்து வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இப்போது கேரளாவில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும். அது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமாக இருக்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழிகிறது. அணை விறுவிறுவென்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் மாயாறு சரிவும் சரி, நீலகிரி மாவட்டத்தோட பில்லூர் அணைக்கட்டு சரிவும் சரி, 2 பிரிவும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து பவானி சாகர் ஏறுமுகத்துக்கு சென்று கொண்டிருக்கும். நிச்சயமாக அது ஜூன் இறுதியில் நிரம்ப வாய்ப்பில்லை. ஜூலையில் நிரம்பும் பவானி சாகர். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜூலையில் நிரம்பும். ஆனால் இந்த 31ஆம் தேதிக்குள்ளே ஒரு கணிசமான மட்டத்தை கொண்டு நிறுத்தும். அடுத்தபடியாக மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இப்போ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. ஆனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையே இன்னும் கபினி KRSக்கு முழுமையாக சேரலை. பெய்து கொண்டே இருக்கு. நேற்று முன்தினம் பெய்த மழை வருது. இன்றைக்கு பெய்த மழை நாளைக்கு என்று வரக்கூடிய நாட்கள்லாம் வரும். 2 நாள் கழிச்சா மழை வரும், அந்த இடத்துக்கு வரும். ஆக கபினி முதல்ல நிரம்பும். கபினி நிரம்பும் நிச்சயமா. இந்த மாத இறுதிக்குள் கபினி நிரம்பும். கபினி அணையிலிருந்து மேட்டூருக்கு தண்ணீர் வரும். மேட்டூருக்கு இன்னும் ஒரு 5-6 அடி தான் தேவை நிரம்புவதற்கு. கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் நிரம்பலனா கூட ஜூன் 3-4 தேதிக்குள்ளே நிரம்பிடும். ஏன்னா அந்த 31ஆம் தேதி பெய்கிற மழை 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும் அணைகளுக்கு வரும். அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். எல்லாம் சேர்த்து ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே மேட்டூர் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சோலையாறு பகுதிகளில் பெய்கிற மழை அது கீழே வந்தாலும் பரம்பிக்குளம் ஒரு பெரிய அணை, நீர்வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆக பரம்பிக்குளம் அணை என்பது கண்டிப்பாக ஜூலையில் நிரம்பும். ஏன்னா ஜூனில் ஆரம்பத்தில் ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். 1 வாரத்துக்காவது கண்டிப்பாக ஜூலையில் பரம்பிக்குளம் நிரம்பிடும். ஜூன் தீவிரம் இருக்குது, பிற்பகுதி தீவிரம் இருக்குது. ஆனால் ஏறும் இறங்குமா இருக்கும் கேரளாவுக்கு தண்ணி கொடுக்கறதுனால. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு நல்ல தண்ணீர் வரத்து ஏறிடும். நல்ல ஒரு நீர்வரத்து கிடைக்கும். கன்னியாகுமரி அணையெல்லாம் நிரம்பிடும் இந்த மாத இறுதிக்குள்ளே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சாகுபடி பகுதி. இந்த ஏலக்காய் சாகுபடி பகுதியில்
தற்பொழுது கனமழை பொழிந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுதைக்கு பெரிய அளவிலே இப்பொழுதைக்கு பெய்கிற மழை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாலும் அணைகளை நிரப்பும், கனமழையாகி இருக்கும். பெரிய அளவில் ஆபத்து மழை இப்பொழுது அந்த இடத்துல தெரியல, அதாவது ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு. ஆனால் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரம் இருக்குது. ஜூன் பிற்பகுதியில் இருக்குது, ஜூலையில் இருக்குது, செப்டம்பர் அக்டோபரில் கூட செப்டம்பரில் இருக்குது. ஆகவே எந்த சிஸ்டம் ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும், எந்த சிஸ்டம் கன்னியாகுமரிக்கு மழைப்பொழிவு அதிகம் கொடுக்கும், எந்த சிஸ்டம் பாலக்காட்டு கணவாய் கொடுக்கும், எந்த சிஸ்டம் நீலகிரிக்கு அதிகமாக கொடுக்கும், எது கர்நாடகாவுக்கு அதிகம் கொடுக்குங்கிறத எந்த தேதிங்கிறத இப்போ சொல்ல முடியாது. சிஸ்டம் எங்கே செட் ஆகும் பொழுது வேற எந்த சிஸ்டமும் உருவாகுமா, வேற எந்த சிஸ்டம் உருவான காற்றை எங்கே குவிக்கும், சிஸ்டமே உருவாகல, ஒத்த சிஸ்டம் வங்கக்கடலில் இருந்ததுன்னா இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலே திரும்பிடும், குமரி கடலே போகும். இப்படிலாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. எங்கே உருவாகும் என்பது ஒரு சிஸ்டம் இருக்கா, ரெண்டு இருக்கா, இதெல்லாம் வச்சு சொல்ல முடியும். ஆனால் கேரளாவிற்கு மிக வழக்கமாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவை விட இந்த ஆண்டு கூடுதல் மழை இருக்குது. பத்தனந்திட்டா மற்றும் சபரிமலை ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு இருக்குது. ஆனால் இந்த கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவு போல எல்லாம் உறுதிட்டு சொல்ல முடியாது. அதுமாரிலாம் மழை இல்லை, இப்போ அதுக்கு எல்லாம் வாய்ப்பு தெரியல. அப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் மழை அதிகம் இருக்குது, அப்படி தான் சொல்லலாம் ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு. ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கடந்த ஆண்டே பாருங்கள் வயநாடில், ஆனால் வயநாட்டில் வந்துச்சு, பிற பகுதிகள் பெரிய பாதிப்பு இல்லை. நல்லா யோசிச்சு பார்க்கணும். எங்கே சிஸ்டம் எங்கே செட் ஆகும், அப்போ செட் ஆகும்போது எங்கே காற்று குவியும் அப்படிங்கிறது அப்போ தான் சொல்ல முடியும். அதனால் நம்ம எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கை எல்லாம் ஆயத்தம் எல்லாமே இருக்கணுமே தவிர பருவமழை காலத்தில் ஆனால் இந்த இடத்துல தான் மழை பெய்யும், இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது எந்த இடம்னு. ஆனால் சிஸ்டம் உருவாகட்டும். மழை நிறைய இருக்குங்க, சராசரி கூடுதல் இருக்குது. முடிஞ்சா அடுத்தது தமிழ்நாட்டில் வரக்கூடிய 28, 29ஆம் தேதி மழையை அறிவிச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூடுதல் பரப்பல அந்த மழைப்பொழிவு எங்களுக்கு கிடைக்குமா? பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரம் எப்போ குறையும்? இப்போ பெய்திருக்கூடிய மழை 29, 30 பாலக்காட்டு கணவாயில் கூடுங்க. முக்கோணம் பகுதியில் 9 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு 3 நாளா. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கூடும். ஏன்னா வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைஞ்சிருக்கு, தாழ்வு பகுதியாக இருக்கு, மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும், ஆழ்ந்த மண்டலம் தீவிரமடையும், புயலாக கூட மாறலாம். எல்லாமே கேரளா கர்நாடகா வழியாக குவித்து பாலக்காட்டு கணவாய் வழியாக கொஞ்சம் கூடுதல் நுழைந்து நீராவி காற்று நுழைய வாய்ப்பு இருக்குது. வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் கொஞ்சம் இறைவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால, வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இந்த மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாயில் 29, 30 தேதிகளில் 29, 30 தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது. அப்போ ஏற்கனவே 4 சென்டிமீட்டர் முக்கோணத்தில் பெஞ்சிட்டு இருந்துன்னா அன்றைக்கி ஒரு 8, 10 சென்டிமீட்டர் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மழை அங்கே முக்கோணத்தை தாண்டி மடத்துக்குளம் தாண்டி பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் வரைக்கும் கூட பெய்யலாம். திண்டுக்கலையும் தாண்ட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரவக்குறிச்சியை தாண்டி மணப்பாறை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்ட தெற்கையும் தாண்டி பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டம் காவிரி கரையை தாண்டி மேட்டூரை தாண்டி குளத்தூர், தருமபுரியோட பெண்ணாகரை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த பகுதியில் 29, 30 கூடுதல் மழை தெரியுது. அப்போ தமிழ்நாட்டில் கடலோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. சென்னையில் லேசான தூறல் மழை, நனைக்க மழை கொடுத்து கொண்டிருப்பது என்பது மிதமான மழையாக மாறும். அது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்ட கரையோரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரி, மரக்காணம் வரைக்கும், விழுப்புரம் மாவட்டம் இதெல்லாம் வரைக்கும் கூட, செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம், செய்யூர் வரைக்கும் கூட மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 29, 30 மாலையிலோ இரவிலோ எப்பாவது கொஞ்சம் நேரம் தான் அந்த வலுத்த மழை இருக்கும். அப்புறமெல்லாம் தூறல், அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் தொடரும். ஆக அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் என்பது 31ஆம் தேதி வரை இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ சில மணி நேரங்கள் வலுத்திருக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியா அறுவடை விவசாயிகள் போன்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் அச்சுறுத்தல் தானே தவிர அந்த 29, 30க்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிக்கிங்க. ஏதாவது இருந்தால் நீங்கள் மழைப்பொழிவை தான் சொல்ல முடியும். தூறல் இருந்துகிட்டே இருக்கும், அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல். 29, 30 கொஞ்சம் நேரம் நல்லா கனமாக பெய்யும், மிதமாக பெய்யும். சில இடத்துல சற்று கனமாக இப்போ இருக்கிற வானிலை விட கொஞ்சம் 29, 30 கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் கூடும் அப்படின்னு மட்டும் நினச்சிங்க. அப்புறம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.